வணக்கம். இந்த இந்த பதிவு நம்ம அண்ணாச்சி திருமாவளவன் அவர்களுக்கு நல்ல ஒரு போராட்டம் வச்சுருக்காங்க சென்னையில். எதுக்குன்னா, ஈரானில் அந்த நாட்டு அதிபரோ பிரதமரோ யாரோ ஒரு ஆளை கொண்டுட்டாங்களாம். யார்? இஸ்ரேலும் அமெரிக்காவுமா நம்ம கொண்டுருச்சான். அதுக்கு இங்கே இரத்த கண்ணீர் வடிக்காங்க. ஆமாம், பெண்களின் பாதுகாப்பை உறுதி பண்ண நம்ம அந்த ஈரான் அந்த அவருக்கு ரொம்ப இரங்கல். அதாவது ரொம்ப புனிதமான சட்டங்கள் பெண்களுக்காக இந்திய தேசத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் ஆட்சி அமைச்சிருக்கோ அங்கே எல்லாம் பெண்களுக்கு முழு உரிமை வேணும் அப்படின்னு அண்ணாச்சி திருமாவளவனே போராடுவாங்க. அந்த ஈரானில் 13 வயசு பெண் வந்துருச்சு அப்படின்னா கல்யாணம் எடுத்துக்கிடலாம் சட்டத்தில். அதே மாதிரி நிஜாப்பு போடாமல் ஒரு பெண்மணி போனதுக்கு முகத்தில் ஆசிட்டை ஊற்றி குளிப்பாட்டியிருக்காங்க அந்த ஊரில். யார்? இந்த இப்போ அந்த அதிபரோட சட்டத்தின்படி. ஆமாம், புனிதமான சட்டம், பெண்களுக்காக உகந்த சட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றியிருக்காரு. அதே மாதிரி ஆம்பளையால் 4 கல்யாணம் முடிக்கலாமா? ஆமாம், அதுக்கு உத்தரவாதம். பிறகு அந்த வீட்டில் அவங்க அப்பாவோ இல்லைன்னா இமானோ இல்லைன்னா அம்மாவோ யாராவது ஒரு ஆள் சம்மதிச்சா 9 வயசுலேயே கல்யாணம் முடிச்சுக்கிடலாமா. பெண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ஈரான் அரசு. இங்கே கிடந்து திருமாவளவன் இந்துடியா தொடிக்காக. அதாவது ஈரான் ஒரு உகந்த நாடு, சட்டங்களை ரொம்ப பெண்மைக்கு நிறசெலுத்தி இருக்கு, அதனால இந்த இந்தியாவிலிருந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு. பெண்களுக்கு எவ்வளவு அருமையான ஒரு சட்டங்கள்னு பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ இடைக்கு தான் நிஜாப்போட இது வந்திருந்திருக்கு அந்த நாட்டில். 40,000 பேர் அவர் இறந்ததை கொண்டாடி இருக்காங்க. பொம்பளை பிள்ளைய. ஒரு பெண் நிஜாப்பு போடலை அப்படின்னதுக்காக கல்லுட்டே எரிஞ்சு கொண்டாங்களாம். நடு முச்சந்தியில் வச்சு. பெண்ணுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்க நாடு. அண்ணே திருமாவளவன் அண்ணன் போராட்டத்தில் உண்மையாலுமே நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செயல். எப்படி திருமாவளவண்ணே வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருக்காங்களாம். இவ்வளவு மனப்பூர்வமான பெண்களுக்கு ஒரு கொள்கை ரீதியாக எவ்வளவு உறுதுணையாக இந்த திருமாவளவன் அண்ணாச்சி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா. ஏயா தமிழ்நாடோ இந்தியாவிலேயோ உடனே மணிப்பூரை பாரு. உனக்கெல்லாம் அறிவுங்கிறது இதுனையாவது இருக்காயா? 13 வயசில் பொண்ணை கெட்டலாமா? அந்த பொண்ணை வேணும்னா வச்சுக்கலாமா, இல்லைன்னா தூர பற்றி விட்டுடலாமா? அப்படி சட்டமாமியா? எவ்வளவு உன்னதமான சட்டங்கள் போட்டு அந்த நாடு அரசாண்டிருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணியலாக்கும்யா. கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துக்குள்ளே விழாதங்கய்யா. கண்ணை முழிச்சு பாருங்க. இது நல்லதா கெட்டதா, இதுக்கு போராடலாமா இதுக்கு போராடக்கூடாதா அப்படின்னு நினச்சி நீங்கள் போராடுங்கய்யா. கண்ணை மூடிக்கிட்டு உடனே போராட்டம் தான். எந்த நாட்டிலேயோ ஒரு நாட்டுக்கு. மணிப்பூரா போராட்டம், தமிழ்நாடா போராட்டம் கிடையாது. மலத்தை கலந்தான், பாலியல் பலாத்காரம் நிறைய நடந்துச்சு, அதுக்கெல்லாம் போராட்டம் இல்லை. என்ன அண்ணாச்சி நீங்கள் திருமாவளவன் அண்ணாச்சி, பெண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன அண்ணாச்சி? இந்த சட்டம் தான் இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கலாம் அண்ணாச்சி நீங்கள் திருமாவளவன் அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி, ஜெய்ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி.